வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். சில தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்கள் தினசரி துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குறைந்துவிட்டன என்று கூறினாலும் கொலைகள் மீண்டும் தலைதூக்க தொடங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மாபியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எனக்கு தரலாம் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டி அல்லது சொத்துக்களை இழக்க செய்தவர்களும் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பணத்துக்காக வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள், போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபடுபவர்கள், வட்டிக்கு பணம் வழங்கியவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முதல் கட்டமாக 8 பேருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் அவர்களில் 5 எதிராக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் 3 எதிராகவும் மல்லாகன் நீதவான் நீதிமன்றிலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகளின் தீவிரத்தை குறைக்க அவசர நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் போதைப்பொருள் விற்பனையிலிருந்து பெறப்படும் பணம் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவதுடன் மீட்டர் வட்டி வணிகம், ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, குழுச்சண்டைகள் போன்ற குற்ற செயல்களில் சிலர் ஈடுபட்டு வருகின்றதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 1,50,000க்கும் மேற்பட்டவர்கள் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவும் நோய் தொற்றுகள் தொடர்பில் ஆபத்தில் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்வரும் ஆண்டுகளில் நாட்டில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவும் நோய் தொற்றுகள் சடுதியாக அதிகரிக்கும் என சுகாதார அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். சுகாதார அமைச்சின் கீழுள்ள தேசிய பாலியல் தொற்று எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின்படி இலங்கையில் 1,27,511 பேர் அதிக ஆபத்துள்ள நபர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதில் பெண் பாலியல் தொழிலாளர்கள், ஆண் ஓரின சேர்க்கையாளர்கள், போதைப் பொருட்களை ஊசி மூலம் செலுத்துபவர்கள், பீச் பாய்ஸ், சுற்றித் திரியும் ஆண்கள் மற்றும் திருநங்கைகள் ஆகியோர் அடங்குவார்கள். மேல் மாகாணம், காலி, கண்டி, குருணாகல், அனுராதபுரம், மாத்தறை மற்றும் பதுளை ஆகிய இடங்களில் இருந்து அதிக HIV தொற்று விகிதங்கள் பதிவாகியுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்கள் சங்கம் கூட்டணியின் தலைவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். கடமை நேரத்தில் மது அருந்திய குற்றச்சாட்டின் பேரில் ஜாழ்தேவி தொடருந்தின் தலைமை கட்டுப்பாட்டாளர் தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி நேற்று பிற்பகல் அனுராதபுரத்தில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த குறித்த தொடருந்தில் பிற்பகல் 2:40 மணியளவில் அனுராதபுரம் தொடருந்து நிலையத்தை அடைந்துள்ளது. இதன்போது அவர் மது அருந்தியிருந்த நிலையில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பை சேர்ந்த குடும்ப பெண் ஒருவர் தனது 3 குழந்தைகளையும் கணவரையும் தவிக்க விட்டு யாழ்ப்பாணம் சென்று காதலனுடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவன் தனது பிள்ளைகளுடன் மனைவியை தேடி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் புதுக்குடியிருப்பில் வசித்து குறித்த குடும்ப பெண் தனது கணவன் மற்றும் 3, 6, 9 வயதுடைய 3 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் கணவன் மற்றும் பிள்ளைகளை தவிக்க விட்டு பெருமளவான நகை மற்றும் பணத்துடன் தலைமறைவாகியுள்ளார். குறித்த பெண் தற்பொழுது காதலனுடன் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேசத்தில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் மனைவி தொடர்பில் தகவல் வழங்குமாறு கணவன் கோரிக்கை விடுத்துள்ளதாக சமூக ஊடக பதிவுகள் தெரிவிக்கின்றன. பேருவழியில் வெள்ளை வேனில் முகமூடி அணிந்த ஒரு குழுவினரால் தனது மனைவி கடத்திய கணவர் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடத்தப்பட்ட பெண்ணின் தாய் சம்பவம் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். பேருவளை கரந்தகொட தினாவத்தியை சேர்ந்த பெண்ணே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார். தனது கணவருடனான தகராறு காரணமாக தனது மகள் பல மாதங்களாக தனது வீட்டில் தங்கியிருப்பதாக பெண்ணின் தாயார் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். கடந்த 21ஆம் தேதி இரவு 11 மணியளவில் மகளின் கணவர் மற்றொரு குழுவுடன் வந்து தனது மகளை வலுக்கட்டாயமாக வேனில் இழுத்து சென்று விட்டதாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அங்கு வந்த முகமூடி குழு அணிந்திருந்ததாகவும் அவர்களிடம் கைத்துப்பாக்கி மற்றும் கத்தி இருந்ததாகவும் கடத்தப்பட்ட பெண்ணின் தந்தை போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். வடக்கு களுத்துறையின் பெல்பொல பகுதியில் உள்ள சந்தக நபரான கணவரின் வீட்டை போலீசார் சோதனை செய்துள்ளனர்.
ஆனால் அங்கு இல்லை. பின்னர் போலீசார் சந்தேக நபரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட போது அவர் தனது மனைவியிடம் தொலைபேசியை கொடுத்துள்ளார். சொந்த விருப்பத்தின் பேரில் தனது கணவருடன் இருப்பதாகவும் 22ஆம் தேதி போலீசாருக்கு வந்து வாக்குமூலம் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வாக்குமூலம் அளிக்க வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட போதிலும் 22ஆம் தேதி இந்த தம்பதியினர் போலீஸ் நிலையத்தில் வரவில்லை என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து சம்பவம் குறித்து பேருவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சாரதி அனுமதி பத்திர கட்டண திருத்தம் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு இறுதி தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு கட்டண உயர்வுக்கு விதிக்கப்பட்ட வரம்பு 15% இருந்தாலும் அது திருத்தத்துக்கான அதிகபட்ச வரம்பு மட்டுமே ஆகும் என்று தீர்மானிக்கப்பட்ட மதிப்பு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் ஒருமுறை கட்டண திருத்தம் இடம்பெறுவதனால் இந்த கட்டண திருத்தம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இறுதியாக கட்டண திருத்தம் 2022ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இதன் அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 15% கட்டண திருத்தம் பொதுவாக மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தாலும் இந்த ஆண்டுக்கான கட்டண திருத்தம் தொடர்பில் இதுவரை இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இனம் தெரியாத கும்பல் ஒன்றினால் நேற்று அதிகாலை 12:30 மணியளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் அத்துமுறை உள்நுழைந்த குழு ஒன்று வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவ இடத்துக்கு விரைந்த சுன்னாகம் போலீசார் தடயவியல் போலீசாரும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் 10 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு, களுத்துறை, காலி, கண்டி, கேகாலை, குருணாகல், மாத்தளை, மாத்தறை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தொடர்ந்து மழை பெய்யுமாயின் மண்சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கெரணை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 3 பெண்கள் பாணந்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணந்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே 3 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் மசாஜ் நிலையத்தின் பெண் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு, மாத்தறை மற்றும் நிட்டம்பூலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தரத்துக்கான பொது தகவல் தொழில்நுட்ப தேர்வுக்கான அனுமதி அட்டைகள் அனைத்தும் வலயக்கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனைத்து அதிபர்களும் தங்கள் பாடசாலைக்குரிய அனுமதி அட்டைகளை அந்தந்த வலய கல்வி உதவி கல்வி பணிப்பாளரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் தனியார் பரீட்சார்த்திகளின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அவர்களின் தனிப்பட்ட தபால் முகவரிகளுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. பரீட்சார்த்திகளின் பெயர்கள், பாடங்கள் தொடர்பாக ஏதேனும் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தால் அத்தகைய மாற்றங்களை உத்தியோகபூர்வ இணையதளம் மூலமாக செய்யலாம் என்று ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அனைத்து திருத்தங்களும் அக்டோபர் 31ஆம் தேதிக்கு முன்னர் செய்து கொள்ள வேண்டும் எனவும் பரீட்சார்த்திகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள 2362 தேர்வு நிலையங்களில் நடைபெறும். பொது தகவல் தொழில்நுட்பம் தேர்வு டிசம்பர் 6ஆம் தேதியும் 1665 தேர்வு நிலையங்களில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பட்டப்பகலில் இடம்பெறும் கொலைகளை பாதாள குழு என கூறி நியாயப்படுத்த முடியாது எனவும் அரசாங்கம் சட்ட ஒழுங்கை உறுதிப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவனையை இல்லாதொழிப்பதற்கு பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசு நாடளாவிய ரீதியில் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் இதுபற்றி கருத்துரைத்த சுமந்திரன், பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி அரசால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை தாம் வரவேற்கின்றோம்.
இருப்பினும் அதனை காரணமாக கூறி பொதுவெளியில் பட்டப்பகலில் இடம்பெறும் படுகொலைகளை நியாயப்படுத்துவதற்கு அரசு முற்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதற்கு மாறாக சட்ட ஒழுங்கை உரியவாறு பேண வேண்டிய கட்டப்பாடு அரசுக்கு இருக்கின்றது. மேலும் இந்த வருடத்தில் இதுவரை சுமார் 50க்கும் மேற்பட்ட இவ்வாறான கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இனிவரும் காலங்களில் இத்தகைய சட்டவிரோத படுகொலைகள் இடம்பெறுவதை தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தனியாக வசித்து வந்த வயோதிப பெண் ஒருவர் தவறான நடத்தையினால் துன்புறுத்தப்பட்டு முகத்தில் மிளகாய் தூள் தூவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கொலை செய்யப்பட்ட வயோதிப பெண் மினுவாங்கொடை யட்டியன பிரதேசத்தில் வசிக்கும் 71 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் அயல்வீட்டில் வசிக்கும் பெண்ணொருவர் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது மிளகாய்த்தூள் முகத்தில் பூசப்பட்டு கீழே விழுந்து கிடந்ததை கண்டு காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர். அந்த பெண்ணின் கணவர் 2 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளதாகவும் அதன் பின்னர் கொலை செய்யப்பட்ட இந்த பெண் தனியாகவே வீட்டில் வசித்து வந்துள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. மினுவாங்குடை பதில் நீருவான் இந்திராணி ரத்நாயக்க சம்பவ இடத்தை பார்வையிட்டதன் பின்னர் சடலத்தை உடற்கூட்டு பரிசோதனைக்காக கம்பகா சட்ட வைத்திய அதிகாரிக்கு அனுப்புமாறு காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மினுவாங்குடை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேச மேற்கு திசையில் நகர்ந்து ஒரு தாளமுக்கமும் வலுவடைந்து நேற்று அதே பிராந்தியத்துக்கு மேலாக மட்டக்களப்புக்கு கிழக்காக சுமார் 900 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்தது. இத்தொகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் இன்றைய தினம் ஒரு ஆழமான தாளமுக்கமாக வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் அக்டோபர் 27 காலை அளவில் தென்மேற்கு மற்றும் அண்மையாக உள்ள மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக சூறாவளியாகவும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புக்கான காலநிலை தொடர்பில் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் அதன்பின் தொடர்ந்தும் 48 மணித்தியாலங்களில் ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். காலியிலிருந்து ஹாமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோரும் கடற்தொழிலில் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. களுகங்கையின் நேரந்து பகுதிகளை அண்மித்து சில பிரதேசங்களில் அடுத்த 48 மணித்தியாலங்களில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் களுகங்கையின் கிளை ஆறான குடா கங்கையின் மேல் நீரேந்து பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக களுகங்கையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்துள்ளது. இதன்படி அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் புலட்சிங்கள, மதுராவெல மற்றும் பாலிந்து நுவர பிரதேச செயலாளர் பிரிவுகளில் குடா ஆறு, மகுர ஆறு மற்றும் அவற்றின் வெள்ள சமவெளியில் உள்ள தாழ்நில பகுதிகளில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். இதன் காரணமாக குடா கங்கை மற்றும் மகுர கங்கையை அண்மித்த தாழ்வான பகுதிகளில் ஊடாக செல்லும் குறுக்கு வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுகிறது என்றும் இந்த நிலைமை குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும். குறித்த பிரதேசங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அந்த பிரதேசங்கள் ஊடாக பயணிக்கும் வாகன ஓட்டுநர்களும் மிக விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.